Dazller All-Day Lip Color. Available in 30+ shades at ₹200. சின்னசாமி சினி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் கிருஷ்ணா ஆனந்த்ராஜ் மொட்டை ராஜேந்திரன் நடித்துள்ள ராயர் பரம்பரை வெற்றி நடை போடுகிறது. நம்ம ஊர்ல இருக்க பாட்டிங்க கிட்டலாம் பாட்டி உனக்கு எப்படி முடி இவ்வளோ நீளமா இவ்வளோ நாளைக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டா, நான் என் தலைக்கு வெங்காயம் அரைச்சி போடுவேண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா பாட்டி, அப்போ எனக்கும் அதை அரைச்சி கொடு நானும் போடுறேன் அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் வேணாம் உனக்கெல்லாம் சளி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன, பாட்டிங்களுக்கு மட்டும் சளி பிடிக்காத வெங்காயம் நமக்கு ஏன் சளி பிடிக்குது? அப்படி இந்த வெங்காயத்தில் என்னதான் இருக்குது, இதை தலையில் தடவலாமா வேணாமான்னு பார்க்கலாம். பெரும்பாலும் முடி கொட்டுறதுக்கு ரீசன்ஸ்ன்னு பார்த்தா பாடி ஹீட், அதாவது உடல் உஷ்ணம் தான் காரணமாக இருக்குது. இந்த உடல் உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு வெங்காயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. சின்ன வெங்காயத்தை நல்லா அரைச்சி அதோட சாறை பிழிஞ்சு அதை எடுத்து தலைக்கு தடவுனா முடி கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஷைனிங்காகவும் இருக்கும். அதே மாதிரி சூடெல்லாம் தணிஞ்சு முடி நிறையா வளர்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது இந்த காலத்தில் ஏன் செட் ஆகாதுன்னா, அந்த காலத்தில் வெங்காயத்தோட கன்சப்ஷன்ஸ் கம்மி, அதாவது வெங்காயத்தை சாப்பிட்ற விதம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் கூழ் களி அதுக்கு தொட்டுக்க 2 வெங்காயம் இப்படி தான் சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் நம்ம சாம்பார், சட்னி, குழம்பு, பிரியாணி இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம வெங்காயம் கலந்துக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல குளிர்ச்சிங்கிறது இருக்க தான் செய்யுது. இதை தவிர நம்ம வெங்காயம் அரைச்சி தலைக்கு தேய்ச்சோம்னா உடனே நமக்கு சளி பிடிக்கவும் சான்ஸ் இருக்குது. அப்போ சளி பிடிக்காம எப்படி வெங்காயத்தை தலைக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வெங்காயத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு பாத்திரம் நிறையா தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் எடுத்துக்கோங்க. அதை நல்லா காய்ச்சிட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அரைச்சி வச்ச வெங்காய துளி எல்லாத்தையும் அதில் சேர்த்துருங்க. வெங்காயம் வேக ஆரம்பிக்கும். அந்த சவுண்டெல்லாம் ஆஃப் ஆகும்போது வெங்காயம் ஃபுல்லாக வெந்து அதில் இருக்க ஈரத்தன்மை ஃபுல்லாக அந்த எண்ணெய் உறிஞ்சிக்கிச்சுன்னு அர்த்தம். இப்போ அந்த எண்ணெயை கொஞ்சம் ஆற விடணும். ஆறின பிறகு அதை தனியாக ஒரு கண்டெய்னரில் ஊற்றி வச்சுக்கணும். இதை நீங்கள் டெய்லி தேங்காய் எண்ணெய் தேய்க்கிற மாதிரி தேய்க்கக்கூடாது. வாரத்தில் ஒரு நாள் சண்டேன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு மட்டும் மார்னிங் இதை நல்லா தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு மசாஜ் பண்ணிட்டு தலை குளிச்சிடலாம். இப்படி குளிச்சா வெங்காயத்தோட நல்ல குணம் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதே சமயத்தில் உங்களுக்கு சளியும் பிடிக்காது. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த எண்ணெயை குழந்தைகளுக்கு, அதாவது கை குழந்தைகளுக்கும் ரொம்ப பழுத்த முதிர்நிலையில் இருக்கிற பெரியவங்களுக்கும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா குளிர்ச்சி கொஞ்சம் அதிகமானாலும் உடம்புல ஜன்னி பரவ வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை பார்த்து நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிற நேரங்களில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருந்தாலும் இந்த எண்ணெயை தவிர்க்கிறது நல்லது. Dazller All-Day Lip Color. Available in 30+ shades at ₹200. சின்னசாமி சினி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் கிருஷ்ணா ஆனந்த்ராஜ் மொட்டை ராஜேந்திரன் நடித்துள்ள ராயர் பரம்பரை வெற்றி நடை போடுகிறது. ஒரு வேலை டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னான். அப்படியா இரு நான் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இட் வாஸ் லைக் ஃபன்னி மூமெண்ட், எமோஷனல் மூமெண்ட்டுங்கிறத விட நான் காமிச்சது லைக் டியர்ஸ் இருந்துச்சு ஐஸ்ல அப்படின்னு அவன் சொல்கிறா. கண்ணு வேர்த்துச்சு எனக்கு. கண்ணு வேர்க்குது. ஏதாவது பேசிட்டு இருந்தா சம்திங் இமோஷனலா சொல்லிட்டு கார் ஓட்டும் போது பார்த்தா கூட கண்ணில் டியர்ஸ் வரும். எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்? என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஆக்சுவலி நான் தான் ஃபீல் பண்ணும்போது இவருக்கு டச் பண்ணிக்காம எப்படி ஃபீல் பண்ண முடியும்? சமகலை மச்ச சமகலை ஃபீல் பண்ணி சம்டைம்ஸ் சொல்லுவா. நான் இப்போ வரைக்கும் லைக் இப்போ 7-8 months ஆக போகுது. ஒரு தடவை கூட நான் ஃபீல் பண்ண முடியல. மூமெண்ட் இருக்கு அப்படின்பா, நான் கை வைக்கிறப்ப மூவ் ஆகாது. சரி, நார்மலா ஒரு சவுண்ட் கேட்டாலே ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி, தூக்கத்துல ஏதோ காஷ்மீர்ல இருக்க மாதிரி டெரரிஸ்ட் எல்லாம் வந்துட்ட மாதிரி பயந்துட்டு எந்திரிப்பாரு. அதுவே எனக்கு அச்சோ பாவம். ஓகே, எனக்கு ஒரு நிமிஷம் பயம், ஐயோ ஹார்ட் அட்டாக் மூச்சு வருதான்னு செக் பண்ணிட்டு இருப்பேன் தூங்கும் போது.